ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிலா தீபன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக், மெயினாக பெண்களுக்கு தான். ஸோ அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான ஃபீல்டு அப்படின்னா வந்து ஆரி ஒர்க் சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. கற்று முடிச்சுட்டு வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு புரியாமையும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆரி ஒர்க் வந்து முடிச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்தலாம், அதுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், அது என்ன மாதிரியான குவாலிட்டியில் வாங்கணும். ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆரி ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஒரு டிசைனை வந்து நம்ம அதுக்கு உண்டான மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலோ இல்லை சுடிதார்லேயோ சாரிலையோ நம்ம வந்து கையால் மிஷினை யூஸ் பண்ணாமல் வெறும் ஒரு ஊசியை மட்டுமே பயன்படுத்தி நம்ம கையால் போடக்கூடிய டிசைன் தான் ஆரி ஒர்க்கு. ஸோ இதுக்கு நிறைய விதமான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜரி, த்ரெட்டு, பீடு, உங்களுக்கு ஜர்தோசி, இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதுதான் ஆரி ஒர்க். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு கிளாஸை முடிச்சிட்டிங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா, அப்போ ஆரி ஒர்க்கை வந்து நீங்கள் சும்மா அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அதில் பார்த்தேன், ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ப்ராப்பராக பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் இப்போ என்ன ட்ரெண்டோ அது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை வந்து ஒரு கோர்ஸாக எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமரை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து உங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் நல்லா குவாலிட்டியான ஒரு இன்ஸ்டியூட்டில் ப்ராப்பராக முடிச்சிருங்க. ஸோ கோர்ஸ் நீங்கள் முடிச்சாச்சு, அடுத்தது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து நான் எப்பவுமே நினச்சிக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அதில் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து கிளாஸ் கற்றுக்கும் போது எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம். இப்போ ஆரி ஒர்க் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ எல்லாருமே நிறைய பேர் பிகினராக இருப்பீங்க. ஒரு ஊசி எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது. ஸோ ஒரு கிளாஸில் வந்து தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஊசி எப்படி பிடிக்கணும்னு கற்றுப்பீங்க. அப்புறம் ஒரு ஸ்டிச்சாக வந்து நீங்கள் புதுசாக அதை பார்த்து கற்றுப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த 100% வந்து ஒரு பர்ஃபெக்ஷனோட அந்த நுணுக்கங்களோட நம்மளால் வந்து போட முடியாது. பட் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். ஸோ என்னென்னா நம்ம புதுசாக போடுறோம், இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஸோ வேலை கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் வரக்கூடிய அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு போக போக வந்துடும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு ஒர்க்கை மட்டும் நம்ம கற்றுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபினிஷிங் வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம். அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிளாஸ் போன உடனேயே அந்த ஃபினிஷிங்கும் சேர்ந்து அவங்களுக்கு வந்துடும். ஒரு நீட்டாக ஒரு 100% வரும்னு சொல்ல முடியாது, ஒரு 80% வந்து வந்துடும். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வழியாக கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு காலடி எடுத்து வைக்கும்போது அங்கே வந்து உங்களோட அந்த ஃபினிஷிங்கில் யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. நம்ம வந்து இப்போ தானே புதுசு, நம்ம இப்போ தானே போட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு கஸ்டமர் கிட்டலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவையானது அவங்க கொடுக்குற டிசைனை நீட்டாக பர்ஃபெக்ஷனாக வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். கஸ்டமரோட நீட் அதுதான். ஸோ அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட வேலை வந்து அந்த அளவுக்கு கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து தெளிவாக நீட்டாக அந்த வேலையை பண்ணி கொடுத்தா தான் அந்த கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அவங்கள பார்த்து 4 கஸ்டமர் நமக்கு வருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக கற்றுட்டோம், உடனே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு வழி தாங்க, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டதை வந்து திரும்ப 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 போட்டு 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 பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நெட்டில் ஒரு டிசைன் பார்க்குறீங்க, இல்லை நல்ல ஒருத்தவங்க போட்டிருக்கிற ஒரு ப்ளவுஸ் பார்த்துட்டு இதுக்கு எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க, ஏன் நம்மளால வரலன்னு நம்ம யோசிப்போம். அவங்களால ஏன் வருதுன்னா அவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்களும் நம்மளோட ஸ்டேஜை கடந்து தான் வந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை கஸ்டமர் போட்டு கொடுத்து அவங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆகி அவங்களோட வேலையை வந்து அந்த அளவுக்கு அழகாக வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ரெடி ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பவுமே கஸ்டமரோட கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க.
நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு தெளிவானதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். நான் வந்து இதுக்கு மேலே எந்த டிசைனை கொடுத்தாலும் டிசைன் போடுவோம். நம்ம ஒரு கிளாஸை முடித்தாலே வந்து எந்த டிசைன் கொடுத்தாலும் நம்ம போடுவோம். ஆனால் அதில் வரக்கூடிய ஃபினிஷிங், ஸோ நீட் ஃபினிஷிங் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு போடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போட்டு கொடுங்க, யாருக்கு வேணாலும் போட்டு கொடுங்க. பட் கஸ்டமருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை பார்த்து அவங்க அசந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன்று. இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க, காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களோட ஒர்க்கை நல்லா ரெடி பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. அடுத்து நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் பிடிக்கணும். ஸோ கஸ்டமர் நமக்கு வேணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்கில், அந்த மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு அழகாக பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துறது. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாது. அப்போ எப்படி நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க? ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணணும். இதில் நீங்கள் தயங்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம பொய் சொல்ல போகிறது இல்லை, யாரையும் ஏமாற்ற போகிறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு தெரியும், இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு போடுற அந்த ஒர்க்கு, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஃபினிஷிங்காக இன்னும் கொஞ்சம் 4-5 ப்ளவுஸ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எதில் ஆக்டிவாக இருக்கீங்களோ, எந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அதில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸோ இதில் எல்லாமே நீங்கள் போஸ்ட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் பர்சனலாகவே அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புங்க, ஒர்க்கை கொண்டு போய் காட்டுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் வந்து ஒரு வெட்டிங் அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஒர்க்கை காட்டி ஆர்டர் எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆரி ஒர்க் போடாமல் யாருமே கிடையாது. வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிறதையும், நம்ம அதை நல்லா செய்கிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டையும் கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் மற்றவங்களை அப்ரோச் பண்ணி ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட வேலையை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டமரை தேடி போகணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற குவாலிட்டியை பார்த்துட்டு கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. ஸோ இந்த விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருங்க. இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது எல்லா பிஸ்னஸ்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட மார்க்கெட்டிங்கை நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி மெட்டீரியல் வாங்கணும், எப்படி ரேட் எல்லாம் சூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி நீங்கள் வந்து இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எடுத்த உடனே நீங்கள் ஒரு கடை வைக்கணும், எடுத்த உடனே லட்சங்கள் போடணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்ல போனால் ஒரு ஸ்டாண்டு மட்டும் வச்சு கூட நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த லெவல் நீங்கள் ஒரு காட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். காட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. ஸோ அந்த காட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே குவாலிட்டியில் நீங்கள் எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. கஸ்டமருக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங் தேவையோ அந்த அளவுக்கு லைஃப் வேணும். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது மட்டும் அழகாக கொடுத்துட்டு அது 2-3 நாளில் கருத்துருச்சுன்னா நம்ம பண்ணி கொடுத்த வேலை வந்து வேஸ்ட்டாக போயிடும், நமக்கு பேர் கெட்டு போயிடும். அதனால நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியலை வந்து குவாலிட்டியாக பயன்படுத்துங்க. பீடு, த்ரெட்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கொடுங்க. ஸோ அப்போ தான் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. இதில் வந்து பிராண்டில் ஒரு சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்னென்ன வாங்கினா ஒரு சில பிராண்ட் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கலைன்னா அருந்து போகும், நூல் நூலாக வரும். ஸோ என்னென்ன பிராண்டு வாங்கலாம் அப்படின்னா டபுள் பெல், ஜிவி, ராஜ். இதில் எந்த பிராண்டு உங்களுக்கு, டபுள் பெல் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு பிராண்டு, நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஜரியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னோட ஃபேவரட் வந்து A1 ஜரி. A1 ஜரியில் வந்து கோல்டும் சில்வரும் நல்லாயிருக்கும். கலர் ஜரி பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்டு போனீங்கனாலும் லைஃப் வந்து வருமா அப்படின்னா அது டவுட்டு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கலர் ஜரியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். கோல்டும் சில்வரும் நீங்கள் வாங்கலாம், அது வந்து கலர் ஃபேட் ஆகாது. அடுத்து சுகர் பீடு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பீடு வந்து பிராண்ட் இப்போ நான் சொல்லுவேன், நாங்கள் வந்து ஜிஎல்பி அப்படிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். பட் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமாங்கிறத தெரியல. நீங்கள் சுகர் பீட் வாங்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட மெயின் ரேட்டு. இப்போ ஒரு 450 கிராம்ஸ் பேக்கெட்டாக வரும். நீங்கள் பெரிய பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் ரேஞ்சிலலாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக வாங்குறீங்கன்னா அந்த ரேட்டில் வாங்கலாம். பட் கஸ்டமருக்கு வாங்கும்போது நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 350-400 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அதை பார்க்கும்போது இப்போ குவாலிட்டி கம்மியான சுகர் பீட் பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்கும். சைஸஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது, சைஸஸ் வேறு வேறு இருக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லா குவாலிட்டியாக வாங்கும்போது சைஸஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப மஞ்சள் கலரில் எல்லோ கலராக இல்லாமல் கொஞ்சம் அது ஒரு டல் எல்லோவாக இருக்கும். ஸோ அது வந்து குவாலிட்டியான சுகர் பீடு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கலாம். அடுத்தது வந்து ஜர்தோசி. ஸோ ஜர்தோசி பொறுத்த வரைக்கும்
பிராண்ட் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நல்ல குவாலிட்டியான ஜர்தோசி, நிறைய டிசைன்ஸ் வருது. ஸோ அதில் நமக்கு தேவையான டிசைன்ஸ் நம்ம பார்த்து வாங்க முடியும். சம்கி வந்து நான் எப்பவுமே தேவதாஸ் பிராண்ட் வாங்குவேன். ஸோ அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி வாங்குறத விட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இப்போ 10 கிராம்ஸ்லாம் வாங்கும்போது 20 ரூபீஸ் 25 ரூபீஸ் வரும். அதே நம்ம வந்து ஒரு 450 கிராம்ஸ்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபீஸ் 600 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த குவாலிட்டி பொறுத்து ரேட் இருக்குது. அடுத்தது முக்கியமானது நீடில். ஸோ நீடிலில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கிற நீடில் கிடையாது. ஏன்னா அந்த நம்பர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் பட்டையாக இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணவே முடியாது. அப்போது நம்ம வந்து ஸ்டீலில் கிடைக்கிது, அந்த நம்பர்லாம் இருக்காது, ஒரே நல்ல மோல்டிங்காக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இரும்பில் வரும். அது 10 ரூபீஸ்லேருந்து 20 ரூபீஸ் வரைக்கும் ஒரு நீடில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, ஷாப்பை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த நீடில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் த்ரெட் அண்ட் ஜரிக்கு ஒரு நீடில் யூஸ் பண்ணுவோம், பீட் ஐட்டம்க்கு ஒரு நீடில் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு நீடில், ஜர்தோசிக்கு ஒரு நீடில். ஸோ இந்த மாதிரி அதுக்கு உண்டான நீடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதிலலாம் பெருசாக பிராண்ட் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் துரு பிடிக்காத மாதிரி நல்லதாக புதுசாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். முக்கியமாக நீடில் வாங்கும்போது அதோட எட்ஜ் வந்து நல்லா கொஞ்சம் பெண்டாக இருக்கணும். ரொம்ப பெண்டு வராது, லைட்டாக வரும். பட் அது பெண்டு இல்லைன்னா நமக்கு ஜரியோ த்ரெட்டோ அதில் மாட்டவே மாட்டாது, கழண்டு வரும். நமக்கு வரவே இல்லையே நம்ம அப்செட் ஆயிரும். ஸோ அந்த நீடில் வாங்கும்போது அந்த கார்னர் வந்து நல்லா பார்த்து வாங்குங்க. த்ரெட் அண்ட் ஜரிக்கும் பீடுக்கும் எதுக்கு வாங்கினாலும் அந்த நீடிலோட டிப் அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வாங்குங்க. ஸோ இதுதான் மெட்டீரியல் வாங்குறதுக்கான இது. அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸ் மெட்டீரியல் அவங்க வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான சில்க் காட்டன் மெட்டீரியலாக வாங்க சொல்லுங்கள். இப்போ சில பேரெல்லாம் அந்த 50 ரூபீஸ் 80 ரூபீஸ்க்கு கிடைக்கிற மெட்டீரியல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த நூல் எல்லாமே லூஸ் ஆகி, அதாவது அந்த கண்ணா விட்டுருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது ஃப்ரேம்லலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அந்த மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்குறது ரொம்ப முக்கியம். ஸோ மினிமம் ஒரு 200 ரூபீஸ்லேருந்து நீங்கள் வாங்கலாம். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரேமில் செட் பண்ணி போடுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டார்க் கலர்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா டார்க் கலர்ஸ் வந்து சீக்கிரம் வந்து அந்த ஃப்ரேம் இருக்கிற இடத்துல கலர் ஃபேட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போட்டிங்கன்னா பிரச்சனை, ஒரு 2-3 டேஸில் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 10-15 நாள் வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கிளாத் லூஸ் ஆகிறதுக்கும் கலர் ஃபேட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு சொல்யூஷன் வந்து நீங்கள் சீக்கிரம் போட்டு முடிக்கிறது. ஒரு வேலை எடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதுலேயே உட்காந்து ஒரு 2 டேஸில் அந்த ஒர்க்கை நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஃபீல்டுங்க. இப்பயே நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்னும் போக போக அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. இந்த லாக்டவுன் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஃபுல் லாக்டவுன் டைமில் கூட வந்து அந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கான வேலைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீல்டு, நீங்கள் சூஸ் பண்ண ஃபீல்டு வந்து ரொம்ப நல்ல ஃபீல்டு தான். பட் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 10ஓட 11 இல்லாமல் நீங்கள் பிரைட்டாக உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் விமனாக வரதுக்கு எங்கள் நில்லாஸ் ஃபேஷன் இன்ஸ்டியூட் சார்பாகவும் எங்கள் நிலா தீபன் யூடியூப் சேனல் சார்பாகவும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஆரி ஒர்க்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த லிங்க்குள்ளே போயிட்டு எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், நிலா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அண்ட் எங்கள் சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், வேறு என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.